ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பற்றி பேச போகிற படம் விடாமுயற்சி தான். ஏன்னா விடாமுயற்சியை கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும். இன்றைக்கி ரசிகர்கள் கொண்டாடுகிற ஒரு படமாக இருந்து இன்றைக்கி குடும்பங்கள், பெண்கள் கொண்டாடுகிற படமாக மாறி இருக்குது. கிட்டத்தட்ட இது 4வது நாள். இந்த 4வது நாள்லையும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா தேட்டர்களிலும் ஹவுஸ்ஃபுல் தான். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறையா தேட்டர்களில் டிக்கெட் இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஹாலிடேங்கிறதுனால, சண்டேங்கிறதுனால பயங்கரமான ஒரு க்ரௌடு. இன்னும் அதிகமான தேட்டர்களையும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ்கள் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சைலண்ட்டான இன்னும் எந்த ஒரு அதிரிபுதிரியான படத்தை ஓட வைக்கணுங்கிறதுக்காண்டி மற்ற படங்கள் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 2 வருடமாக ஃப்ளாப்பு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் இவ்வளோ அதிரடி வசூல் அப்படி இப்படிலாம் எந்த படத்தின் சார்பாக, படக்குழுவின் சார்பாக எந்த ஒரு விமர்சனமும் வைக்கப்படலை, அறிக்கையும் விடலை. சைலண்ட்டாக படம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த படத்தில் நிறையா விஷயங்களை நம்ம முன்னாடி வீடியோக்களை நம்ம பேசியிருக்கோம். அந்த படத்தோட ஹைலைட்ஸ் பற்றி, அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதில் உள்ள சில ஹிடன் டீட்டெயில்ஸை பற்றிலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி அஜித் சார் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தான், அதாவது அந்த கிளைமேக்ஸ் சீன் இருக்குல்ல, அந்த ஃபைட் சீன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹீரோக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தன்னை ஏஜ் கம்மியாக காட்டணுங்கிறதுக்காக டை அடிச்சுக்கிட்டு, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா விக்கு வச்சுக்கிட்டு, யாரை சொல்லுன்னு தெரியும், விக்கு வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடியே சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில், இந்திய திரையுலகில் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில், இந்திய திரையுலகில் வேர்ல்டு சினிமாலேயே தன்னுடைய ஏஜை கரெக்டாக மென்ஷன் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் ஒரு நெகட்டிவ் ரோலில் நடித்தார். அந்த படம் பயங்கரமான கெட்டாச்சு. அதுதான் மங்காத்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹீரோ மாசான படங்களில் மட்டும் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கணும்னு, மாசான படங்களில் மட்டும் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கதைக்கு முக்கியத்துவமான கேரக்டர்லேயும் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் ஒரு மைல்ஸ்டோனை அவர் வச்சுருக்கிறாரு. பெரிய சவால்களை அவர் தகுடுபடி ஆக்கியிருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மாசான ஹீரோ, இவ்வளோ தூரம் முரட்டுத்தனமான ஃபேன்ஸ் இருக்கிற அந்த ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதாரணமாக கிட்டத்தட்ட ஒரு படங்க 2 பேர் நடித்த ஹீரோக்கள் மாதிரி கதைக்கு ஓரியன்டாக நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா நடிக்க முடியுங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கிறாருங்க. அந்த படம் தான் விடாமுயற்சி. டைரக்டர் மகிழ் திருமேனி அவர் ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு போகிறாரு. ஆனால் சார் என்ன சொல்கிறாருன்னா, அஜித் சார், இந்த படம் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மெசேஜ் கிடைக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி மாசாக ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு ஒரு இங்கிட்டிருந்து இங்கிட்டு தாவுறது, அங்கிட்டிருந்து இங்கிட்டு தாவுறது, அந்த டான்ஸை வச்சு ஏமாற்றிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வேணாம். ஃபைட்டை வச்சுக்கிட்டு ஏமாத்துறது, பஞ்சர் டைலாக் வச்சு ஏமாத்துறதுலாம் வேணாம். ஒரு கதை இருக்குது அப்படின்னா அந்த கதையோட மக்கள் அந்த 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த கதையிலிருந்து ஒரு 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 மெசேஜ் எடுத்துகிட்டு போனோம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு தேவையான ஒரு மெசேஜ் உள்ள படத்தை தான் அவர் நடிச்சிருக்கிறார். சரி, ஓகே. அஜித் சார் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காரு, அதுவும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளைமேக்ஸ், அந்த சண்டை சீன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காருன்ற மாதிரி அந்த சண்டை, அந்த படத்தோட விடாமுயற்சியோட சண்டை, அவருடைய ஃபைட் கொரியோகிராஃபர் இருக்காங்கள, அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்களாக மனுஷன் தூங்கவே இல்லையா, நைட்டும் பகலும். குட் பேட் அக்லியோட ஷூட்டிங்கும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்தோட ஷூட்டிங்கும் நடந்திருக்கு, விடாமுயற்சியோட ஷூட்டிங்கும் நடந்திருக்கு.
அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கிறார். அவருடைய தூங்குகிற நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்கியே இருக்கார் மனுஷன். ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் அந்த 2 படங்களும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு அஜித் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்கிறாரு. அதை வந்து அந்த கொரியோகிராஃபர் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் அவங்க சொல்கிறப்ப ரொம்ப இன்வால்வ் ஆகி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு நாள் 2 நாள் தூங்காமல் இருந்துடலாம், வேலை பார்த்துடலாம். 12 நாள் நைட்டும் பகலும் தூக்கமே இல்லாமல் படத்தில் நடிச்சுருந்துருக்காரு. அந்த படத்தை நல்ல முறையில் முடிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு நம்முடைய அஜித் சார். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை அஜர்பைஜானில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணார். என்ன ஷேர் பண்ணார்னா, ஒரு நம்ம அதாவது சக நடிகர்களுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் மென்ஷன் சொன்னார். அர்ஜுன் சாருக்கும் சரி, ரெஜினா மேடமுக்கு ஓகே, அர்ணவுக்கு கூட ஓகே தான். ஆனால் அவர் சொன்னது ஆரோ கூட சைடில் வராங்கள்ல, சைட் ஃப்ரேமில் வராங்கள்ல, அந்த 4 பேர் அவங்களுக்குமே தனித்தனி திறமை இருக்கும். ஸோ அதை கேட்டுட்டு அந்த இதை ஹைலைட் பண்ணி பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும், அவங்களுடைய கேரியர்லேயும் அவங்க வளரணும் அப்படின்ற மாதிரி பேசி மாஸ்டர்கிட்ட பேசி இது பண்ணியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், டைரக்டர் மகிழ் திருமேனி வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் வந்து அஜித் சார் வந்து பயங்கரமான ஒரு மாசான ஹீரோன்னு தெரியும். ஸோ சில சமயங்களில் அவரே அறியாமல் என்ன பண்ணிடுவார்னா, ஒரு மாசான ஒரு இது வச்சுருவார் போல். அப்போ வந்து டைரக்டர் திருமேனி என்ன சொல்வாரானா, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்கண்ணே, இது மித்த படங்கள் மாதிரி கிடையாது. அஜித் சார் வந்து சொல்லியிருக்காரு, ரொம்ப ஒரு சராசரி மனுஷன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு சீன்ஸையும் அந்த படத்தில் உள்ள ஒரு சில சீனையும் கூட சுட்டி காட்டினார் அண்ணன் சுப்ரீம் சுந்தர் அவர்கள். என்ன அப்படின்னா, திரிசா மேடமை ட்ராப் பண்ணுறதுக்காண்டி போயிட்டுருக்கப்போ ஒரு இடத்துல பெட்ரோல் போடுறாங்க. அப்போ வந்து ஆரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வம்பிழுக்கிறார் அஜித் சார். ஆரோ மேலே தான் தப்பு இருக்குது, பட் இருந்தாலும் அஜித் சார் என்ன பண்ணுறாருன்னா வாண்டடாக போயிட்டு உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, என் மேலேயும் தப்பு இருக்குது, இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறார். ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு அண்ணன் சுப்ரீம் சுந்தர் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக சொன்னார். எனக்கு என்னென்னா, இன்றைக்கி நம்ம ரியல் லைஃப்லையும் இதிலிருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நம்ம ரியல் லைஃப்லையும் இந்த மாதிரி வந்து நம்ம மேலே தப்பே இல்லாமல் இருந்தால் கூட ஒரு சில பேர் வந்து இது பண்ணலாம். அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு ஃபேமிலியோட டைம் பண்ண போகிறோம். அப்போ நம்மளும் வந்துட்டு அவங்கள மாதிரி ரியாக்ட் பண்ணுறப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரிப்பை வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம எதுக்காக ட்ரிப்புக்கு வரோம்? ஏற்கனவே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனில் தான் எல்லாம் ட்ரிப்புக்கு போவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறப்ப இன்னமும் நம்மளை டென்ஷன் ஆகிக்கிட்டோம். அப்போ அந்த இடத்துல இதே மாதிரி சூழலில் நம்ம போயிட்டு ஒரு சாரி கேட்குறதுனால நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். ஸோ அங்கேருந்து தான் படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த படம் வந்து இந்த மாதிரி படம் தான், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மாஸாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு படத்தோட இந்த சீனில் இருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறது. சூப்பராக அழகாக சொல்லியிருந்தார். ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா அழகாக சொல்லியிருந்தார் சுப்ரீம் சுந்தர் சார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு சில விஷயங்களை சொன்னார். இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் வச்சுருக்கோம், ஆனால் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க யூடியூப்பில் வியூஸ் போகணும், அதனால் அவங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காண்டி இந்த படத்தில் வந்து கொரியோகிராஃபர் இதே சரியில்லை அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப மனசு கஷ்டமாக இருந்தாலும் அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம், அவங்க அதை வச்சு அவங்க அதை ஆதாயத்தை தேடிக்கிறாங்க. சரி, நம்மளை குறை பேசி
அவங்களுக்கு ஒரு காசு கிடைக்கிதுல்ல, பேசுனா பேசிட்டு போட்டோம். ஆனால் மக்கள், படத்தை பார்க்குற மக்கள் இருக்காங்கள்ல, அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிளைமேக்ஸில் நீங்கள் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நமக்கு வந்து அதுதான் நமக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா படத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கங்கிறத நம்ம முக்கியமே தவிர, இந்த மாதிரி காசுக்காக ரிவ்யூ பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு வன்மத்தை கக்கிறதுக்காக ஒரு படத்தை வந்து நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கிற அந்த குரூப்புக்கு நம்ம வந்து பதில் சொல்லணும் அவசியமும் கிடையாது. அவனுங்க பேசுகிறத நம்ம காதில் வாங்கிக்கணும் விஷயமும் கிடையாது. ஏன்னா அந்த படத்தோட மெசேஜே அதுதான். அதை தான் வந்து அவர் அழகாக நீட்டாக சொல்லிட்டு சொன்னார். ஸோ அஜித் சாருமே வந்துட்டு தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் இதுதான். நீ வந்து உன் கூட இருக்கிற எல்லாரும் உன்னை தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீ அதை நம்புகிற வரைக்கும் நீ தோக்கலை, முடிஞ்சளவுக்கு போராடு, நீ கண்டிப்பாக ஜெயிப்பன்ற மாதிரி ஒரு மாசான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நம்மளுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் நிறையா பேர் ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பானுங்க. அவங்கெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கவே கூடாது. நம்ம லைஃபு நம்ம இதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதுக்கு எடுத்துக்காட்டு அஜித் சார். ஏன்னா இவருக்கு வந்து இப்போ மட்டும் கிடையாதுங்க, அவர் திரைத்துறையில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பிளான் பண்ணாங்க. சரி, ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் எதிர்ப்பு? இதுக்கு முன்னாடி கூட வந்த படங்களுக்கு கூட இவ்வளோ தூரம் எதிர்ப்பு இல்லையே. ஆனால் இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ எதிர்ப்பு அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பேசியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஒரு மாஸ் ஹீரோ இந்த மாதிரி கதைக்கு இம்பார்ட்டன் உள்ள ஒரு படத்தில் நடிக்கிறப்ப, அந்த படம் வெற்றி பெறுறப்ப, மக்கள் கொண்டாடுறப்ப, இப்போ இந்த படத்தை பார்த்துட்டாங்களா, அஜித் சாரே வந்து சிம்பிளாக நடிச்சிட்டு போயிட்டார். சரியா, இது மைண்டில் வச்சுக்கோங்க. அஜித் சாரே வந்து அவ்வளோ மாசான மங்காத்தாவாக இருக்கட்டும், துணிவாக இருக்கட்டும், அவ்வளோ மாசான ஒரு அஜித் சாரே வந்து என்ன பண்ணுறாரு, சிம்பிளாக சின்ன சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிட்டு சிம்பிளாக நடிச்சிட்டு போகிறாரு கதைக்கு முக்கியத்துவம்னு. இவனுங்களை பாருன்ற கேள்வி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறானுங்க, இந்த படத்தை நெகட்டிவாக இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி காசை கொடுத்து இந்த அஞ்சரை டப்பா வாங்கிங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து பேச விட்டுட்ருக்குறானுங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. இந்த படம் கண்டிப்பாக ஜெயிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னா மற்ற வளர்ந்து வர மாஸ் ஹீரோக்களையும் சரி, ஏற்கனவே இவங்களுக்கு நிகராக இருக்கிற மாஸ் ஹீரோவாக இருக்கட்டும், மேலே இருக்கவங்களாக இருக்கட்டும், பப்பு வேகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, தையா தக்கான்னு மனசுக்குள்ளே அவ்வளோ இது இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் வச்சுட்டாரே, நம்ம நடித்தா அந்த மாதிரி சப்ஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகுமா? இனிமேல் வந்து ரசிகர்களுடைய பார்வை என்ன ஆகும் அப்படிங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ வளர்ந்து வர ஒரு ஹீரோ பயங்கர இது வச்சு ஒரே அடியில் பறக்கிற மாதிரி இருக்கிற மாதிரிலாம் காட்டுறப்ப, இந்த மக்கள் இந்த படத்தை தூக்கி கொண்டாடி, இந்த மக்கள் பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அதில் இருக்க மெசேஜை எடுத்துகிட்டு இதுதான் ரியலான ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, மக்களை பழக்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா, இந்த ஒரே அடியில் குத்தி பறக்க விடுறது இந்த மாதிரி இருக்கிற மாஸ் ஹீரோக்களுடைய நிலைமை என்ன ஆகும் பாருங்கள், யோசித்து பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை பார்க்குறீங்க, இந்த படத்தை நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, இந்த படத்தை பார்க்குறீங்க, இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஹீரோ வந்து இந்த படத்தை பார்க்குறாரு. இந்த படத்தை நடித்து ஒரு சிம்பிளாக நடிச்சுட்டு போயிட்டார். கதைக்கு முக்கியத்துவமாக அதில் ஒரு சில மெசேஜெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார். இந்த கதையை வந்து மக்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு. படம்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மாறினதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் தடா புடான்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? சுத்தமாக இருக்காது.
அஜித் சாரு மங்காத்தில் அவ்வளோ தூரம் நடித்தவர், துணிவில் அவ்வளோ மாசாக இருந்தவர், அவரே சிம்பிளாக கதை நடிச்சிட்ருக்காரு. இவனுக்கு பார்த்தியா அப்படிங்கிற கேள்விகள் எழும்பும், கண்டிப்பாக எழும்புங்க. இனி மக்களுடைய பார்வை கதை நல்லா இருக்கா அதுதான் பார்க்க போகிறாங்க. ரிவ்யூஸ் யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்க. இனிமேல் உங்கள் பப்பு வேகாது, உங்கள் பொழப்பு போடாது, ஏதாவது ஒரு வேலையை ரெடி பண்ணிக்கிங்க. யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணுறவங்களா நீங்கள் அடுத்தவனை கழுவி ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இது பண்ணி தர்றீங்கள. தயவு செய்து இந்த படம் ஜெயிக்க தான் போகுது, இந்த படம் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நீ என்ன பேசினாலும் இன்றைக்கி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமாக மாறி இருக்குது. இன்றைக்கும் 4வது நாளாக ஹவுஸ்ஃபுல்லாகிட்டு இருக்குது. தம்பி ஃபெஸ்டிவல் டேஸு கிடையாது தம்பி, மறுபடியும் நான் தான் சொல்கிறேன். இது நார்மல் டேயில் ரிலீஸ் பண்ண படம். இது பொங்கல்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த படத்தோட நீ வெளுத்திருப்பாங்க, தேடி வெளுத்திருப்பாங்க. அவ்வளோ தூரம் வரவேற்பு பெற்றிருக்கும். ஃபெஸ்டிவல் டேயில் எந்த டேலையும் ஒர்க்கிங் டேஸ்லேயே இவ்வளோ தூரம் வரவேற்பு பெற்றிருக்கு. அப்படிப்பட்ட படம் இது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, படத்தோட கதை ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். நெகப்பட்ட நெகட்டிவ் ரிலீவு அதெல்லாம் மக்கள் யோசிக்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. இன்றைக்கி இருக்கிற மக்கள் ரொம்ப தெளிவாகிட்டாங்க. இவங்க நினப்புலாம் என்னென்னா, நம்ம தாட்டை போட்டு படத்தை பற்றி நெகட்டிவாக பேசிட்டோம்னா எவனும் படத்துக்கு போக மாட்டாங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, அஜித் ரசிகர்லேருந்து சூர்யா ரசிகர்லேருந்து எல்லாருடைய தனுஷ் ரசிகர்களுக்கு எல்லாருமே படத்துக்கு பார்க்க உட்காந்துருக்காங்க. இவங்க இந்த ரிவ்யூ பண்ணுறவங்க பேச்சே கேட்கக்கூடாது. ஏன்னா இவங்க பேர் என்னமோ வச்சுருக்கானுங்க, கிஃப்ட் பாக்ஸு. எப்படி கிஃப்ட் பாக்ஸு, கோல்டு காயின் பாய்ஸான். ஏன்னா இவங்க கூத்துலாம் இப்போ ரீசெண்டாக நிறையா வீடியோக்களெல்லாம் மாட்டினாங்கல்ல. இவங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகிருச்சுன்னா இவங்களுக்கு என்ன பெருமா, கிஃப்ட் பாக்ஸ் பெருமா, இந்த படத்தை பற்றி பயங்கரமாக சொல்லு அப்படின்னு. எவ்வளோ நாளைக்கு நீ ஊரை ஏமாற்றி சம்பாதிச்சிக்கிட்டு இருப்ப? இனி உங்கள் ஜம்பம்லாம் பழிக்காது. தயவுசெய்து 3 பேரும் அந்த வலைப்பேச்சில் இருக்கிற அந்த 3 பேரும் நீங்கள் 3 பேரும் தயவுசெய்து வேறு ஏதாவது வேலையை பாருங்கள். இல்லைன்னா உங்கள் பையங்கெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பேசாமல் வீட்டில் உட்காந்துட்டு வீட்டில் போய்ட்டு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் ஏதாவது காய்கறி கடைக்கெல்லாம் போயிட்டு பேசாமல் உட்காருங்க. அதுதான் உங்களுக்கு. அதே மாதிரி சில பத்திரிக்கையாளர்ன்ற வேஷத்தில் என்னத்தையாவது சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறானுங்க. அந்த ஸ்பாட்டில் இருந்த மாதிரியே பேசுவானுங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் எதில் இருந்து பேசுகிறாங்க வைக்கிறாங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வீடியோவில் யாராவது ஒரு பேசியிருப்பார், அது ஓரியன்டாக மேலோட்டமாக பேசியிருப்பார், இந்த மாதிரி இருந்திருக்கலாம்னு சொல்லியிருப்பார். இவங்க அப்படி தான் நடந்துச்சுன்னு பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒவ்வொரு சேனலில் இவங்க பேட்டி கொடுக்குறப்ப எப்படி இவங்களுக்கு ஒரு 5000 10,000 கொடுப்பாங்க நினைக்கிறேன். அதுக்காண்டி என்னத்தையா ஒரு சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க சேனலில் இந்த படத்தை குறித்து பயங்கர நெகட்டிவாக பேசுகிறானுங்க. இன்னொரு சேனலில் போய் ஒருவேளை இந்த படம் இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுகிறானுங்க. ஏன்னா அங்கே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறானுங்க. இவங்க பேச சொல்லி இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவாக பேசாதீங்க, இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடுத்த சேனலில் எழுதி கொடுக்குறானுங்க. அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறானுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள்லாம் என்ன லூசு பயில்களா, முட்டா பயில்களா எல்லாருமே? நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு உன் சேனலில் நீ நெகட்டிவாக நிறையா விஷயங்களை பேசி கழுவி ஊற்றுவ. அதுக்கப்புறம் இன்னொரு சேனலில் 5000 10,000 கொடுப்பான்னு சொல்லிட்டு அவன் எழுதின ஸ்கிரிப்டுக்கு நீ உட்காந்து பேசிக்கிட்டு இருப்ப. இன்னொன்று, பேசின விஷயத்தையே நீ மறுபடியும் வேறு சேனலில் பேசுவ. புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணுங்கிறதுக்காண்டி அது நடந்தே இருக்காது. இவங்களாம் ஒரு ப்ரொமோவுக்காண்டி ஒரு கம்பெனிகளுக்காண்டி என்ன பண்ணுறது, என்னத்தையாக ஒன்று பேசி விட்றது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த படம் விடாமுயற்சி ஒரு மிகப்பெரிய சாதனையை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ரிலீஸ் ஆன எல்லா படங்களுடைய ரீசெண்டாக ரிலீஸ் ஆன 2 வருஷமாக மாஸ் ஹீரோகளுக்கு ரிலீஸ் ஆச்சுல, அந்த படத்தோடு இந்த படம் வேறு லெவலில் இருக்குது. மக்கள் இந்த படத்தை, இந்த மாதிரி கதைக்கு முக்கியத்துவம் உள்ள படத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இனி பறக்க முடியாது, ஒரே குத்துலெல்லாம் பறக்கவும் முடியாது இந்த மாதிரி படத்தெல்லாம். எனக்கு தெரிஞ்சு நிறையா டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, சரி ஓகே, அஜித் சாருக்கு இது செட் ஆகிருச்சு, இந்த படம் நல்லா இருக்குது. இதில் ஒரு சில ஹீரோவுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தைரியம் இருக்கேன். நான் ஒரு சவால் விட்றேன், நீ அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோவாக வைக்கிற ஓகே,
டைரக்ட் சவால், ஒரு தலை ரசிகனா ஒரு டைரக்ட் சவால் நான் விட்றேன். நீ மாஸ் ஹீரோங்கிறையில, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நீ நடித்து உன் படத்தை ஓட வச்சுரு பார்ப்போம். இந்த மாதிரி சப்ஜெக்டில் ஒரு துணிச்சலாக, தைரியமாக, தனக்கு தான் கூட ஒர்க் பண்ணுற எல்லா ஆக்டர்ஸுக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து உன்னால் நடிக்க முடியுமா? உன்னால் நடிக்க முடியுமா? நடித்து அந்த படம் ஓடுமா? என்னுடைய கேள்வி. ஏற்றுப்பாங்களா உன்னுடைய ரசிகர்கள்? நான் சவாலாக வைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற மாஸ் ஹீரோக்கள் இருக்காங்கல்ல, அஜித் சார் சவுத்து எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நீங்கள் நீ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கே நான் சொல்கிறேனே. தனுஷ் சார் எப்படி வந்தார்? எடுத்த உடனே இப்போ நடித்த மாதிரி, இப்போ ரீசெண்டாக படங்கள் நடிச்சிட்டு இருக்க மாதிரி டமார் டுமார்னு அடிச்சுக்கிட்டு பறக்க விட்டுக்கிட்டு பஞ்ச் டைலாக் பேசிட்டு பெருசால் ஆனார். எப்படி பெருசால் ஆனார்? எப்படிங்க பெரிய ஆள் ஆனார்? அவருக்கு பார்க்குறது ஹீரோ மாதிரி இருப்பாரா? பயங்கர அழகாக இருப்பாரா? இல்லையே. இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் என்னங்க? கதைக்கு ஓரியன்டான கதை அம்சம், அதாவது நல்ல கதையாக தேடி பிடிச்சி அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மோல்டு பண்ணிக்கிட்டு நடித்ததுனால தான் இன்றைக்கி பெரிய மாஸ் ஹீரோக்கள் அவர் ஒருத்தராக இருக்கார். இதே மாதிரி இப்போ நடிச்சிட்டு இருக்க படங்கள் மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து நடிச்சிட்டு இருந்தால் மக்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா? யோசித்து பாருங்கள். ஆனால் அஜித் சார் என்ன பண்ணுறாரு? அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் மறுபடியும் ஆரம்பம் மாதிரி, மறுபடியும் இருந்த மாதிரி. ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுற ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாசாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரவுடிசத்தில் இறங்கிடுறானுங்க. இன்றைக்கி அஜித் ரசிகர்களை சொல்லவே வேணாம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். அஜித் ரசிகர்கள்னாவே தனியாக தெரிவாங்க. என் மதுரைக்குள்ளே வாங்க, மதுரை மட்டும் கிடையாது, நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் நீங்கள் பாருங்கள், அஜித் ரசிகர்கள்னாவே ஒரு வேறு மாதிரி ஒரு ரணகலமான ஆள், பார்க்குறதுக்கே ஒரு இதாக தான் இருப்பாங்க. ஆனால் நல்லவங்க. ஆனால் அவங்க தப்பான வழியில் போயிடக்கூடாது. அவங்கள மறுபடியும் என்ன பண்ணணும், ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணும், ஒரு மெசேஜை கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த மனுஷன் அவ்வளோ மாஸ் ஹீரோ இறங்கி இந்த மாதிரி கதைக்கு முக்கியத்துவம்ல கேரக்டரில் நடிச்சிட்ருக்கிறாரு. எத்தனை பேருக்கு உங்களால் முடியும்னா ஓப்பன் சேலஞ்சை மறுபடியும் நான் சொல்கிறதுக்கு காரணம் தான், ஓப்பன் சேலஞ்சு மாஸ் ஹீரோன்னு நினச்சிட்டு சொல்லித்திட்டு இருக்குதுல, அதுக்கு எல்லாத்துக்கும் ஓப்பன் சேலஞ்சு. இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்து ஒரு சாதாரண ஆரோக்கிட்ட அடி வாங்குற மாதிரி உங்களால் அடி வாங்கிட்டு உங்களை ரசிகர்கள் ஏற்றுக்க முடியுமா? உங்களுக்கு அந்த ஒரு பக்குவம் வருமா? இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு நீ ஏமாற்றிக்கிட்டே இருக்க முடியும் மக்களை? எவ்வளோ எனக்கு காரை அடித்து பறக்க விட்டாச்சு, அடித்து ஒருத்தனை அடித்து அங்கிட்டு பறப்பேன், இப்படி காப்பை திருப்பணும்னு இங்கேருந்து நரம்புலாம் ஏறும். எவ்வளோ நாளைக்கு ஏமாற்ற முடியும் சொல்லுங்கள்? மக்களை எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி அதார் புதார் மூவிஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க? இன்றைக்கி ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா மலையாள ஃபிலிம் எத்தனை ஃபிலிம் ஜெயிச்சிருக்கு தெரியுமா? ரியாலிட்டி ஃபிலிம்ஸ் ஏகப்பட்ட ஃபிலிம். எத்தனை ஃபிலிமு நமக்கு அவ்வளோ ஃபிலிமு நம்ம சொல்லலாம். மலையாளங்களில் அவன் உலக சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி படம் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த ஒரு ஹீரோவுக்காக உருவாக்கப்பட்ட கதையில் அங்கே யாரும் நடிக்கிறது இல்லைங்க, கதைக்காக தான் ஹீரோ நடிக்கிறாங்க. அப்படி அஜித் சார் தமிழ் சினிமாவில் இதை ஆரம்பிச்சு விட்ருக்கிறார். இது மற்ற ஹீரோக்களுக்கு பயங்கிறதுனால, ஏன்னா அவங்கெல்லாம் நினச்சா அதை கண்டிப்பாக சொல்கிறேன், இதெல்லாம் பார்க்கவே முடியாது. அதுதான் உண்மை. சரி, இந்த வீடியோவை பார்க்குற தல ரசிகர்கள், இந்த படம் வெற்றி படம், மகா பெரிய வசூல் சாதனை பெற்றுச்சு. குட் பேட் அகலி இதுக்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம், குட் பேட் அகலிக்கும் வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன்லேருந்து மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் அவர்களிருந்து
டைரக்டரு அதே மாதிரி அண்ணன் அனிருத் இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க இந்த படத்தை. குறிப்பாக அஜித் சார் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பிரதிபலன் கண்டிப்பாக கிடைக்கும்ல, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படம் வெற்றி படம் தான், உலக சாதனை படைக்கும். ஃபேமிலியை என்றைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸு பெண்கள் ஒரு படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களோ அந்த படம் வேறு லெவலில் போயிடும். ஏன்னா 3வது நாள் 4வது நாளே பெண்களுடைய கூட்டம் அதிகமாகிடுச்சு தேட்டரில். ஃபேமிலியாக வந்து பார்க்குறாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் அப்படிங்கிறப்ப அதுகளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கார் ரேஸ் அதிகமாக இருக்குது, சேசிங் அதிகமாக இருக்குது. இப்போ குழந்தைகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இந்த படத்தை பார்க்குறாங்க. அதனுடைய மேக்கிங் சென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஹாலிவுட் படம் தோற்று போகிற அளவுக்கு இந்த படம் இருக்குது. இதுக்கு மேலே படம் எப்படி எடுக்க முடியும்னு சொல்லுங்கள்? முடியலடா சாமிலா. டேய், யூடியூப்காரனுக்கும் ஃபேஸ்புக்காரனுக்கும் இவங்களுக்கும் காசை கொடுத்து கோடி கணக்கில் கொடுத்து பாட்டை ட்ரெண்டாக்கி விட்டு அதுக்கப்புறம் போய் படத்தை பார்த்தோம்னா எனக்கோ செட்டப் போட்டு எடுத்து அந்த படம் ஒன்றும்லாம் போச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி வசூல் இப்படி வசூல்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப்பு. 2 நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசரோட வீட்டில் ரைடு. என்ன நடக்குது? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாத நினச்சிட்ருக்கிறீங்களா? உங்களுடைய ஏட்டி புட்டி வேலையெல்லாம் வந்து மக்கள் வந்து கவனிக்காமல் இருப்பானுங்க. அவன் வந்து அவன் வேலையை பார்க்குறேன், எனக்கு டைம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டுறீங்களா? தட்டினாவே செல்லில் எல்லாமே வந்துடுது. சும்மா நீங்களாம் என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்காதீங்க. இப்போ வேலையை பாருங்கள். இந்த நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இதை சொல்லிக்கிறேன், இனி உங்கள் பொழப்பு ஓடாது. ஏதாவது வேலையை தேடிக்கிங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை இந்த வீடியோவில் உங்களை நான் பாய்.